Hi, welcome to Senartikalatta. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த வைரல் குக்கி பை டின் தான் பார்க்க போகிறீங்க. இதை எப்படி ஈஸியாக நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிராமில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கிறேங்க. சாஃப்ட் பட்டர் 120 கிராம்ஸ், வெள்ளைச்சீனி 50 கிராம், ப்ரௌன் சீனி 100 கிராம், முட்டை 1, வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், மைதா மாவு 180 கிராம்ஸ், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, சாக்கோ சிப்ஸ் 100 கிராம், மில்க் சாக்லேட் 100 கிராம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்ணெய் நல்லா சாஃப்டான பட்டராக எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சாஃப்டான பட்டராக இருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த பட்டரை மாற்றிக்கிடலாம். நம்ம இதை பீட் பண்ண போகிறோம். இது நல்ல லைட் கலராகவும் நல்ல ஃப்ளஃபியாகவும் வர்ற அளவுக்கு நீங்கள் இதை பீட் பண்ணிக்கிறங்க. கப் கணக்கில் எடுக்கிறதா இருந்தால் பட்டர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி வெள்ளை சீனி 3 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கிறோங்க. ப்ரௌன் சீனி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. நான் இதில் பீட் பண்ணிவிட்டேன். இதில் நான் இப்போ சீனி சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா இதையும் நல்லா லைட்டாக வர வரைக்கும் சீனி கரைகிற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக இப்போ நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து இது நல்லா பட்டரோடு நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணிக்கிறேங்க. பட்டரோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி கப்பளவில் மைதா மாவு எவ்வளோன்னா ஒரு 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறலாம். இப்போது நல்லா பாருங்கள், நல்லா அடிச்சிட்டேன் நான். இது நல்லா 2 சீனியுமே நல்லா ஒன்று போல் கலந்துருச்சு. பட்டரோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் சாஃப்ட் பீக்ஸாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த வெண்ணெயில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறலாம். முட்டை சேர்க்காட்டா நம்ம இதில் தயிர் கூட சேர்த்துக்கிறலாம். முட்டை பிடிக்காதவங்க தயிர் சேர்த்துக்கிறலாம். தயிர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இப்போ முட்டையை சேர்த்து நல்லா அந்த வெண்ணெயோடு கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறோங்க. இதை இன்ஸ்டாகிராமை பார்த்தாவே இந்த வைரல் குக்கி பை தான் ட்ரெண்டாக இருக்குது. அதனால தான் நான் இந்த வாரம் இதை ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லாவே வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நல்ல ரெசிபீஸும் தெரிய எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இங்கே இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக நல்ல சாஃப்டான பட்டராக அடித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த வெண்ணெயை ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கிறலாம். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பவுலில் ஃப்ளார் சேர்த்துக்கிறோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது இந்த கிறிஸ்மஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். நம்ம இப்போ எல்லா மிக்சரையும் நம்ம ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்க்க போகிறோம். அது எப்படி சேர்க்கலாங்கிறத பாருங்கள். எல்லா மாவையும் ஒன்றா கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நான் எடுத்துக்கிட்ட இந்த அளவு மாவை ஒரு 4 டைம்ஸ் நான் இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு குக்கி டோ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கிட்ட இந்த மாவளவுக்கு எவ்வளோ எனக்கு குக்கி பை கிடச்சிச்சின்னா, ஒரு சின்ன டின்னும், அடுத்ததாக ஒரு டிஸ்போசபிள் ட்ரே ஒன்றும், அடுத்த ஒரு சின்ன கப்பு ஒன்றும் கிடச்சிச்சு. நான் 3 இதில் செஞ்சேன் இந்த அளவு மாவை வச்சு. இப்படி இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த வெண்ணெய் கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம்.
இந்த குக்கி டோ நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ நான் இதில் லாஸ்ட் பேட்ச் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதோடயே நம்மளுக்கு குக்கி டோ கிடச்சிரும். பாருங்கள், நல்லா இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இதுதான் குக்கி டோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை பார்க்க சொல்ல நம்மளுக்கு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு விட்டால் நல்லா ஸ்டிஃபாக ஆயிரும், டோ நல்லா உருட்டை வரும். இப்போ இதில் வந்து சாக்கோ சிப்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் சாக்கோ சிப்ஸ் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண சொல்லையே தெரியும், நல்லா இந்த பாருங்கள் என்னோடய லேடலில் வந்து ஒட்டவே ஒட்டலை. இங்கே பாருங்கள், நல்லா நல்லா ஒட்டவே ஒட்டலை. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த டோவை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 to 30 minutes வைக்கலாம். எதுக்கு வைக்கிறோன்னா, இந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிறதுக்காக வைக்கிறோம். அடுத்ததாக ஒரு சின்ன கேக் மோல்டு, அதில் தான் நான் செஞ்சேன். எனக்கு டின்னு கிடைக்கல, அதனால் நான் அந்த டின் அளவுக்கு உள்ள ஒரு கேக் மோல்டில் தான் செஞ்சேன். இதை நான் ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பட்டரை வச்சு நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா இதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது ஒரு கொஞ்சம் மைதா மாவை எடுத்து அதை நல்லா தூவி விட்டு எக்ஸ்ட்ரா மைதா மாவையில் நல்லா டேப் பண்ணிக்கிறேங்க. எல்லா இடமும் நல்லா நம்ம பட்டர் தடவுன இடத்துல ஃபுல்லாக அந்த மைதா வந்து டஸ்ட் ஆகணும். எல்லா இடமும் நல்லா மைதா ஓட்டின பிறகு எக்ஸ்ட்ராவையும் கொஞ்சம் இதை விட்டு எடுத்துக்கிறோங்க. இந்த மோல்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மில்க் சாக்லேட்டை நம்ம வந்து 2 கட்டமாக இதை உடச்சி வச்சுக்கிறலாம். இதை தான் நம்ம குக்கி சென்டரில் வைக்க போகிறோம். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நல்லா சில்லாகிக்குது, நல்லா கெட்டியாகவும் இருக்குது டோ பாருங்கள். இப்போ இந்த டோலேருந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு பால் சைஸில் எடுத்துக்கிட்டு இதை நல்லா உருட்டிக்கிறங்க. இது ஒரு பாலை நல்லா உருட்டின பிறகு இதை கொஞ்சம் தட்டையாக்கிட்டு இதோட சென்டரில் நம்ம வந்து சாக்லேட் க்யூப்பை வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இதை நல்லா சீல் பண்ணிக்கிறங்க. நல்லா உருட்டிட்டு இந்த உருட்டின பாலை வந்து மோல்டில் வச்சுக்கிறேங்க. நான் எடுத்துக்கிட்ட இந்த ட்ரேயில் எனக்கு 3 பால் வைக்க அளவுக்கு தான் வைக்க முடிஞ்சிச்சு. அதனால் நான் ஒரு சின்னதாக ஒரு பாலும் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போது சாக்லேட்டை ஒரு சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி மேலே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க. நான் அடுத்ததாக இன்னொன்று ஒரு அலுமினியம் ஃபாயிலில் ஒன்றும் செஞ்சேன். அதில் எனக்கு 3 குக்கீஸ் வந்து வைக்க வந்துச்சு. இதுலேயும் நான் அந்த சாக்லேட் க்யூப்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக அவனில் லோ ரேக் எடுத்து இதை உள்ளே வச்சுட்டு நம்ம அவனில் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேங்க. அவன் இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. வாங்க குக்கி ட்ரேஸை வந்து நம்ம இதில் வைக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 18 to 20 minutes இதை பேக் பண்ணிக்கிறேங்க. நான் இங்கே 20 minutes தான் பேக் பண்ணேன். நான் அவனில் இதுலேயே எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். 3 ட்ரேயுமே நான் வச்சுட்டேன். இப்போது குக்கி ட்ரேஸ் எல்லாம் பேக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒயர் ரேக்கில் மாற்றிக்கிறலாம். நல்ல சூப்பர் வாசனையோட நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் ஸ்பூனால் கீறி காட்டுறேன், இந்த சவுண்டை கேளுங்க. வாங்க இப்போ உள்ளே எப்படி சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா நம்ம வச்ச சாக்லேட்ஸ்லாம் நல்லா உருகியும் இருக்குது, நல்லா மெல்ட்டாகியும் இருக்குது. இந்த வைரல் குக்கி டின் பாய் எனக்கு ரொம்ப அருமையாக வந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.